யாருக்கும் செய்யாத விஷயத்த அஜித்துக்காக செஞ்ச ஜெயலலிதா. அது என்னன்னு தெரியுமா? தமிழ் திரையுலகத்தோட டாப் 5 நடிகர்கள்ல ஒருத்தர் அஜித் குமார். ஆசை நாயகன், அல்டிமேட் ஸ்டார், தல அப்படின்னு அழைக்கப்பட்ட வந்த அஜித் இப்போ ஏகே. சினிமா பின்னணி இல்லாம திரையுலகத்துக்குள்ள வந்து பல இடங்கள்ல அடிபட்டு இப்போ உயர்ந்த இடத்த அவரு பிடிச்சிருக்காரு. இந்த சூழல்ல அவருக்காக ஜெயலலிதா செஞ்ச விஷயம் ஒண்ணு இப்போ தெரிய வந்திருக்கு. சினிமா பின்னணியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து திரையுலகத்துல நிலைக்கிறதே கஷ்டம். அப்படி பின்னணி இருந்தும் சினிமாவுக்குள்ள வந்து காணாம போன ஹீரோக்கள கோடம்பாக்கம் நிறையவே பார்த்திருக்கு. ஆனா அஜித்தோ யாரோட தயவும் இல்லாம திரையுலகத்துக்குள்ள வந்து தனக்கான சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. ரசிகர் மன்றத்த கலைச்சாலும் அவருக்குன்னு ரசிகர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. அவரோட படம் வந்தா திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திரையுலகத்துக்குள்ள வந்த புதுசுல அஜித்த வழிநடத்த யாருமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. அவரே கதைகள கேட்டு தேர்ந்தெடுத்து நடிச்சாரு. அதுல சில படங்கள் வெற்றி அடைஞ்சது, பல படங்கள் தோல்வியும் அடைஞ்சது. இந்த சூழல்ல இயக்குனர் வசந்தோட இயக்கத்துல அவர் நடிச்ச ஆசை படம் மெகா ஹிட் ஆச்சு. அதிலிருந்து அவரு ஆசை நாயகன் ஆனாரு. தொடர்ச்சியா அவர் நடிச்ச காதல் கோட்டை, காதல் மன்னன் மாதிரியான படங்கள் ஹிட் அடிக்க, தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டாரு அஜித். தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வந்த அஜித்துக்கு பக்கா கமர்ஷியல் ஹிட் ஆச்சு அவரோட 25வது படமான அமர்க்களம். அந்த படத்துல இருந்து தான் ஷாலினிக்கும் அவருக்கும் காதல் மலர்ந்தது. சரண் இயக்குன அந்த படம் மெகா ஹிட் ஆக அஜித் அல்டிமேட் ஸ்டார் ஆனாரு. இருந்தாலும் கார் ரேஸ், பைக் ரேஸ் அப்படின்னு அவரோட கவனம் பல வழிகள்ல போக மறுபடியும் தோல்வி முகத்த பார்த்தாரு. தொடர்ந்து தீனா, வரலாறு மாதிரியான படங்கள் அவருக்கு வெற்றி படங்களா அமைய மறுபடியும் தோல்விய சந்திச்சாரு. பிறகு மீண்டு வந்து பில்லா படத்துல வெற்றி பார்த்தாரு. அதுக்கு பிறகு அசல், ஏகன் அப்படின்னு தோல்வி படங்கள் அமைய மங்காத்தா இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. அவரோட 50வது படமான மங்காத்தாவுக்கு பின்னாடி அஜித்துக்கு பெரும்பாலும் ஹிட் படங்கள் தான் அமைஞ்சது. சமீபத்துல வினோத் இயக்கத்துல அவர் நடிச்ச துணிவு படம் கூட சூப்பர் ஹிட் ஆச்சு. பொதுவா அஜித் குமார் யாருடைய பிரச்சனைக்கும் போறது கிடையாது அப்படிங்கிற பிம்பம் இருக்கு. அதே மாதிரி அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் அவரு சொல்வது கிடையாது. குறிப்பா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவுல அவர் பேசின பேச்சு சர்ச்சையா மாற ஒட்டுமொத்தமா அரசியல் விஷயங்கள்ல இருந்தும், மீடியாக்கள்ல இருந்தும் ஒதுங்கிக்கிட்டாரு. இருந்தாலும் ஜெயலலிதா மேல அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே மரியாதை இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில அஜித்துக்காக ஜெயலலிதா செஞ்ச ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது சைதை துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமி அஜித்துக்கு நெருக்கமானவரு. 2 பேரும் பல இடங்களுக்கு ஒண்ணா பயணம் பண்ணியிருக்காங்க. வெற்றியோட கல்யாணத்துக்கு அஜித் போயிருக்காரு. அந்த சமயத்துல ஜெயலலிதாவோட கான்வாயும் இருந்துச்சு. அஜித்த பார்த்த ஜெயலலிதா உடனடியா தன்னோட கான்வாய நிறுத்தி கார்ல இருந்து இறங்கி வந்து அஜித் கிட்ட நலம் விசாரிச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி யாருக்குமே அவங்க செஞ்சதே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது.